என்னோட 4th வீக் ஆஃப் லக்ஷ்மி குபேர பூஜைய பத்தி பார்க்கலாமா? ஆக்சுவலா 3 வாரமே எனக்கு பூக்களோ, இல்ல வாழைப்பழமோ, வெத்தல பாக்கோ எதுவுமே கிடைக்கல. இந்த வாரம் வந்து ரொம்ப நிறையவா வந்து எல்லாமே கிடைச்சுச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து குபேர கோலமும், குபேர யந்திரமும் போட்டு, நம்ம வேண்டுதலுக்கு வச்சிருக்க அந்த காயின்ஸையும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மனையில வாழைல பச்சரிசி பரப்பி, சிவபெருமான், குலதெய்வம், அப்புறம் விநாயக பெருமான், மகாலட்சுமி தாயார், குபேரன் படம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க பூஜைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரூ. 5 காயின் நம்ம பூஜை பண்ண போறோம் இல்லையா? அத வச்சு தான் அர்ச்சனை பண்ண போறோம். ஸோ அதையுமே தண்ணி விட்டு கழுவிட்டு, நல்லா பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம். நம்ம குபேரர் சிலை இருந்தா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம். நான் வந்து பண்ணல. நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே பண்ணிட்டு, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமகன்னு ஒரு 108 வாட்டி சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா நடக்கும். எனக்கு இந்த 3 வாரம், 4 வாரம் பண்ணதுலயே ஒரு சின்ன மாற்றம் எனக்கு உண்டாயிருக்குங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய நல்ல விஷயமா ஆனோனே உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு. நான் ரொம்ப நம்பிக்கையோட தொடர்ந்து இந்த 9 வாரம் பண்ண போறேன். நான் ஒரு வேண்டுதல் வச்சு தான் பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பா நிறைவேறணும்னு உங்கள்ட்ட சொல்றேன். அதுக்காண்டி வேண்டுதல வந்து நிறைவேத்தி குடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்மளால பண்றத பண்ணணும். நடக்கிறது நடக்கும்னு விட்டுறணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.